உங்கள் சம்பளம் எவ்வளோ? 25,000 ரூபா. 25,000 ரூபா. ரூம் ரெண்ட் எவ்வளோ கொடுக்குறது? 6,000 ரூபாய் தான். பெட்ரோல் எவ்வளோ ஆகுது? பெட்ரோல் ஒரு நாளைக்கு வந்து 50 rupees. 1,500 ரூபா. ரைட்டுங்களா? பசங்களோட பார்ட்டி அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இருக்கு சார், ஒரு 2000. 2000 தானே. ஒரு சினிமா போனாலே 2,000 ரூபா ஆகிடும். சரி, 5,000. 5,000 ரூபா போயிடும். ஃபோன் பில் எவ்வளோ கட்டுறீங்க? 300 ரூபாய். சரி, கேபிள் டெலிவிஷன் இருக்குதா? அது எவ்வளோ? அதுவும் அரௌண்ட் 300. அது 300. வாட்டர் கேன் வாங்குறீங்களா? வாங்குறோம். அது எவ்வளோ? ஒரு கேன் 2 நாளைக்கு. 150 ரூபா போட்டுமா உனக்கு? ஒன் செலவு 150. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 60, 70. சரி, லஞ்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? லஞ்சுக்கு அரௌண்ட் 80, 100. இது டின்னர்? டின்னர் அதே 60. சரி, அப்போ ஒரு நாளைக்கு 230 ரூபா மினிமம் பண்ணுவீங்களா? அப்போ ஒரு 30 நாளைக்கு எவ்வளோ? 6,600 ரூபா. இதை தவிர டீ காப்பிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அது பர் டே வந்து ஒரு அரௌண்ட் 100 வரும் சார். ஸோ அது ஒரு 3,000 ரூபா. நீங்களே டோட்டல் பண்ணுங்கள் எவ்வளோ ஆச்சு. நீங்கள் சொன்னது தான் போட்டிருக்கு. உங்களுக்கே இது 23,000 ரூபா ஆயிடுச்சு. 22,850 ரூபா ஆச்சு. வீட்டுக்கு எவ்வளோ பணம் தரீங்க? ஸோ அப்பாவுக்கு திருப்பதி தான், நாம தான். ஸோ 23,000 ரூபான்னா நீங்கள் மாதம் 5,000 ரூபா சேர்க்குறீங்களா? எங்கே போகுது? உங்களுக்கு இதில் வந்து இஎம்ஐயே இல்லை. ஃபோன் இஎம்ஐயில் இருக்கா? இல்லை சார். பட் நார்மலாக உங்கள் வயசு பசங்க என்ன பண்ணுவாங்க? பைக் இஎம்ஐ போட்டுக்கோங்க, டிவி இஎம்ஐ போட்டுக்கோங்க, செல்ஃபோன் இஎம்ஐ போட்டுக்கோங்க. இது மூணுமே லேட்டஸ்ட்டாக இஎம்ஐயில் மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு 10,000 ரூபா, 5,000 ரூபா, 6,000 ரூபா போட்டிங்கன்னா எப்போதுமே ஒரு 2,000 ரூபா, 3,000 ரூபா பற்றாக்குறையிலேயே இருப்பாங்க. 2,000 ரூபா நம்ம எப்போதுமே ஒரு பற்றாக்குறையில் இருப்பாங்க. இதனால தான் நான் தமிழில் சொல்லுவோம், இந்த ஏழை வந்து எப்போதுமே ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் இது மாதிரி பட்ஜெட். இந்த 5,000 ரூபா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட்டு இவ்வளோ தூரம் எங்கே செலவு பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு தெரியாமே 5,000 ரூபா செலவு ஆகிடுது. இப்போ 1ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் சம்பளம் பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும் இல்லைங்களா? பெரிய கார்பரேட் 31 1ஆம் தேதி கிரெடிட் ஆகிடும். என்னைக்குள்ளே உங்கள் பேங்க்கில் பணம் போயிடும், கையை விட்டு கம்ப்ளீட்டாக 15th போயிடும். 15 நாளில் எங்கே போகிறது பணம்? அப்போனா கிரெடிட் கார்டு இருக்குது உங்களுக்கு. கிரெடிட் கார்டில் எவ்வளோ கடன் இருக்குது? 35,000 கிட்ட. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செட்டில் பண்ணுறது இல்லை. பண்ணிகிட்டு இருக்கீங்க. இஎம்ஐ எவ்வளோ கட்டுறீங்க? இஎம்ஐ வந்து 4,000. அதுதான் சரியாக போச்சு. ஸோ நீங்கள் 5,000 ரூபா கட்டுவீங்க, 5,000 ரூபா திரும்பி செலவு பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நீ வேலை செய்கிற இடத்துல 35,000 ரூபா தான் லோன் இருக்குன்னா நீ வந்து மாதம் 1,000 ரூபா அவனுக்கு வட்டியே கட்டிகிட்டு இருக்கு. இதை தான் நான் முன்னாடி சொன்னேன், கிரெடிட் கார்டு. இதனால தான் உங்களை மாதிரி ஆளுங்க கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, வீட்டுக்கும் பணம் அனுப்ப முடியாது, கடன். இதை நீங்கள் மாற்றி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போமா? ஒரு பேச்சுலருக்கே நான் பர்ஃபெக்ட் பட்ஜெட் போட்டேன். நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறுவீங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த 28,000 ரூபா, இந்த 28,000 ரூபாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் 8,000 ரூபா எடுத்து சேவிங்ஸ் போட்டுருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 12லேருந்து 15% இன்ட்ரெஸ்ட்டில். நீங்கள் 20 வயசில் இதை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுப்போம். 21 வயசுலேருந்து பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். 5,000 ரூபா சேர்த்துருந்தீங்கன்னு வச்சுப்போம். இது முடியும் ரைட்டாக. இன்றைக்கி 8,000 ரூபா சேர்க்குறீங்க. இந்த 20,000 ரூபாவில் உங்கள் லைஃப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? மாதம் 5,000 ரூபா நான் சொன்ன மாதிரி நீங்கள் 21 வயசில் சேர்க்க ஆரம்பிச்சிருந்தீங்க, வேலைக்கு போகிறச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா கையில் இருந்திருக்கும்.